நான் அநியாயக்காரங்க செய்யறதெல்லாம் பார்த்துட்டு அமைதியானா இல்ல, ஒரு நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்க. நான் காட்டக்கூடிய அந்த நாளில் அவர்கள் இப்படியும் நடக்குமா என்று அவர்கள் யோசித்து கண்களை விரித்து பார்க்கும் அளவிற்கு நான் நடத்துவேன் என்று சொல்கின்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் சொன்னார்கள், அந்த காலம் வரும், அடே யூதர்களே, நீங்கள் எங்களுடைய தாய்மார்கள் இழந்த இழப்பிற்கும் எங்களுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் இழந்த இழப்பிற்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅ, மறுமை நாள் ஒரு பொழுதும் வராது, ஹத்தா துகாதிலுல் யஹூத, ஒவ்வொரு யஹூதியும் கொல்லவரியும், ஹத்தா யகூலுல் ஹஜரு, ஒரு கல் சொல்லுமாம், வரா யஹூதி வரா யஹூதி, எனக்கு பின்னால் ஒரு யஹூதி இருக்கின்றான், யா முஸ்லிம் ஹாதல் யஹூதி ஃபக்துல், எனக்கு பின்னால் ஒரு யஹூதி இருக்கின்றான், அவனை கொல்லுங்கள் என்று சொல்லும் வரையிலும் இந்த காலம் வராது. இந்த காலம் வரும் வரையிலும் நாங்கள் காத்திருப்போம். அல்லாஹ் சொன்னார், நீங்கள் பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள் என்று. இந்த பொறுமையோடு நாங்கள் இருப்போம். அந்த காலம் வர வரையும் நாங்கள் பொறுமையாக இருப்போம். நீங்கள் அதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். எங்களுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் அனுபவித்த கஷ்டங்களுக்கும் சிரமங்களுக்கும் இழப்புகளுக்கும் அநேகம் இந்த யூதர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். நிச்சயம் பதில் சொல்வார்கள்.